பொண்டாட்டி பிள்ளைங்க நகையெல்லாம் அடகு வச்சு அதில் வந்த பணத்தை வாங்கி நான் நெல் வாங்கி நாற்று விட்டு நடவு நட்டேன். ஆனால் இன்றைக்கி நெல்லெல்லாம் தண்ணியில் மூழ்கி போய் கிடக்குது. விளைஞ்ச வெள்ளாமையை வீட்டுக்கு கொண்டு வர முடியாமல் போயிடுச்சுன்னு நிறைய விவசாய பெருமக்கள் கண்ணீர் வடிப்பதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. நம்முடைய நாடு இந்திய பெருநாடு, விவசாயத்தை முதுகெலும்பாக கொண்ட நாடுங்க. நம்ம நாட்டில் சில விவசாயம் நல்லா தழைக்கிறதுக்கு பஞ்சாங்கத்திலேயே சில குறிப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. பழைய ஜோதிட நூல்களில் விவசாயம் தழைக்கிறதுக்கான வழிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நெல் எப்போ நாம் விதைச்சி அதை எடுத்து நட்டோம்னா நல்லா இருக்கும்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில் சூரியோதய நேரத்தில் நெல்லை விதைச்சோம்னா நல்லது. அது மாதிரி விதைச்சி அப்புறம் எடுத்து நட்டோம்னா அந்த நெல் நல்ல வெள்ளாமல் காணும், அது வீடு சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி திங்கக்கிழமையில் சந்திரன் லக்னத்தில் இருக்கும் பொழுது நீரில் பூக்கும் தாவர செடி கொடிகள் அந்த விதைகள்லாம் விதைச்சோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து வரகு விதைக்கணும். அந்த வரகு இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு தானியம் அது. அந்த வரகை விதைச்சோம்னா வரகு வீடு சேரும், வெள்ளாமை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இந்த பாக்கு, இந்த துவர்ப்பான பொருட்கள், துவர்ப்பு தரக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி பொருட்கள் விளைச்சல் நிறையா வர்றதுக்கு புதன் லக்னத்தில் இருக்கும்போது நாம் பாக்கு முதலிய துவர்ப்பு மரக்கன்றுகள் நட்டோம்னா அல்லது அந்த விதைகளை விதைச்சோம்னா நமக்கு வெள்ளாமல் நிறையா சேருங்க. குரு பகவான் லக்னத்தில் இருக்கும் பொழுது மரங்கள், அதாவது பழங்களை தரும் மரங்கள், ஏன்னா மரங்களில் நிறையா இருக்குது. நிழல் தரும் மரங்கள் இருக்குது, கனி தரும் மரங்கள் இருக்குது, பூக்கள் தரும் மரங்கள் இருக்குது. அப்போது அதாவது நல்ல சுவையான பழங்களை தரக்கூடியது. இப்போ பலாப்பழமாக இருக்கலாம், மாம்பழமாக இருக்கலாம், வாழையாக இருக்கலாம். இந்த மாதிரி முக்கியமான பழங்களை தரக்கூடிய மரங்களை மரக்கன்றுகள் நடணும்னா லக்னத்தில் குரு இருக்கும்போது அந்த மரக்கன்றுகள் நட்டோம்னா அது சீக்கிரமாகவே அந்த மரம் வளர்ந்து நமக்கு சீக்கிரமாக நிறைய பழங்களை அதிகமாக அள்ளி கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பூக்கள், இப்போ சில பகுதியெல்லாம் போனீங்கன்னா பூக்கள் வியாபாரம் தான் பிரம்மாண்டமாக இருக்கும். மதுரை, தேனி, உசிலம்பட்டி, மைசூர், ஓசூர் இந்த பக்கம்லாம் போனோம்னா பூக்கள் தான் பிரதானமாக விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும்போது அந்த பூதரும் கன்றுகள், பூஞ்செடிகளை நம்ம நட்டோம்னா அது சீக்கிரமாக வளர்ந்து அதிகமான பூக்களை நமக்கு அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி கருப்பு நிற தானியங்களை சனிக்கிழமையில் சனி பகவான் லக்னத்தில் இருக்கும்போது நாம் விதைச்சோம்னா அது நிறைய நமக்கு சாகுபடியை கொடுக்குங்க. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. காலப்பிரகாசியை உள்ளிட்ட பல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. கண்டங்கத்திரி, கத்திரிக்காய் இந்த வியாபாரம் செய்கிறவங்க பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த கத்திரிக்காய் செடியை நடணும். அப்படி நட்டால் அன்னைக்கு ஏகப்பட்ட இது அது வளர்ந்து நமக்கு கத்திரிக்காய் அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பாக்கு மரக்கன்றுகள் நட்டோம்னா நிறைய பாக்கு நமக்கு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் மரங்கள் நடலாம், மரக்கன்றுகள். அது எந்த மரமாக இருந்தாலும் சரி ரோகிணி நட்சத்திரத்தில் நடலாங்க. கரும்பு நடணும். அதிகமாக கரும்பு நல்லா வளர்ந்து அதிக டன் எடை கூடி நமக்கு நிறைய பணம் வரணும் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தில் கரும்பு புல் நட்டோம்னா அது அதிக லாபத்தை நமக்கு அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த பயறு வகைகள் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பயிரெல்லாம் நம்ம விதைக்கணுங்க. அனுஷ நட்சத்திரத்தில் எள்ளு, உளுந்து அந்த மாதிரி தானியங்களை நம்ம விதைச்சோம்னா நமக்கு அதிகமான பலன்கள் கொடுக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம விவசாய பெருமக்கள் பின்பற்றினா சேதாரம் இல்லாமல், நஷ்டம் இல்லாமல் நாம் பண்ணுற அந்த வெள்ளாமை வீடு சேருங்க. ஜோதிடத்தை தெரிந்து கொள்வோம், விவசாயத்தை விரிவுபடுத்துவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.